ஹாய் வீவர்ஸ், நம்ம இன்றைக்கி கிட்ஸோட பஃப் ஸ்லீவ் எப்படி நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட் நான் வந்து லைனிங் கிளாத் வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஸ்லீவோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 3.25 இன்ச் அளவு எடுத்திருக்கேன். ஸ்லீவோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா நான் 9 இன்ச் எடுத்திருக்கேன். கரெக்டான அளவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6 இன்ச் வரும். அதுலேருந்து 3 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் வந்து சுருக்கம் வைக்கிறதுக்காக எடுத்திருக்கேன், கேதர்ஸ் கொடுக்கறதுக்காக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதோட ஆப்போசிட் சைடு ஒரு 1.5 இன்ச் அளவில் நான் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவ் பேட்டர்ன் எப்படி நம்ம வந்து ட்ரா பண்ணுவோமோ அதே சேம் மெத்தடில் இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கிறது எல்லாமே நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் கொடுக்குறதுக்கு, சரிங்களா, அந்த சுருக்கம் வைக்கிறதுக்கு. நீங்கள் அது வந்து இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 3.5-4 இன்ச் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சென்டர் பாயிண்ட் வந்து நாச் போட்டு வச்சுக்கோங்க. கீழ் பக்கம் எனக்கு ஃபோல்டிங்காக இருக்குது, அதனால் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 2 ஸ்லீவுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லீவோட பார்டர் வந்து எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு எந்த இடத்துல வச்சா நமக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கரெக்டாக எனக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாகவே பார்டர் மட்டும் தான் நான் வந்து எடுக்கிறேன். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு மேலே நம்மளோட லைனிங்கை வந்து கரெக்டாக வச்சுக்கலாம். அதாவது நான் வந்து ராங் சைடில் தான் வச்சுருக்கேன், அடித்து திருப்ப போகிறது கிடையாது. கீழ் பக்கம் வந்து நான் பைப்பிங் மாதிரி கொடுத்து ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறேன். அதனால் நான் வந்து கிளாத்தோட மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடு வச்சுட்டு லைனிங்கை வச்சு நான் அப்படியே வந்து ஃபுல்லாகவே அட்டாச் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் வந்து எக்ஸஸாக இருக்கிறத நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இனி வந்து நம்ம வந்து சுருக்கம் வந்து வைக்கணும். சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ஒரு 3.5 இன்ச் நான் 2 சைடு மார்க் பண்ணுறேன். நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து 3 இன்ச் எடுத்துருந்தோம். ஆனால் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் கூடுதலாக எடுத்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அப்போ நமக்கு வந்து கரெக்டாக வரும் பஃப் ஸ்லீவு. இப்போ வந்து மேல் பக்கம் வந்து நான் வந்து சுருக்கம் வந்து கொடுக்குறேன். அதாவது கேதர்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வச்சுக்கலாம். மேல் பக்கம் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கீழ் பக்கம் அதே மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து மேலே வந்து இந்த டைரெக்ஷனில் கொடுத்துருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் கீழே வந்து ஃப்ளீட்ஸ் கொடுக்கணும், அதாவது சுருக்கம் வைக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த பஃப் வந்து ரொம்பவே அழகாக நமக்கு வந்து காமிக்கும். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதோட சென்டர் நாச் வந்து கரெக்டாக போட்டு வச்சுக்கோங்க மேல் பக்கம். அதுக்கப்புறம் கீழ் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் அளவில் நான் ஸ்ட்ரைட் பீஸ் தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் பைப்பிங் கொடுக்குறதுக்கு. அதை வந்து அப்படியே நம்மளோட ராங் சைடில் வந்து அப்படியே வச்சு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ரைட் சைடாக வந்து டர்ன் பண்ணிவிட்டு ஒரு ஃபோல்டிங் கொடுத்து அதுக்கு மேலே வந்து வர மாதிரி, சரிங்களா. அதாவது பைப்பிங் வந்து கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி, ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு பெருசாக தெரிகிற மாதிரி நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி ஃபோல்டிங் கொடுத்துட்டு மேலே அந்த கிளாத்தோட ஓரத்தில் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்பவே அழகாக பஃப் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கிட்ஸோட பட்டுப்பாவடைக்கு, ஃப்ராக்குக்கு எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.